நீங்கள் உங்களோட டே ஜாப் பண்ணுறப்போவே நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா உங்களோட 2 வேலையும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங்க்கு நீங்கள் தனி டைம் அலாட் பண்ணி நீங்கள் அப்போ ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் குவாலிட்டியும் குட்டாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்னால இப்போது ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகுது. நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கவும் இது உங்களுக்கு ஒரு சான்ஸ். உங்களோட ஃப்ரீலான்ஸ் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ மூலமாக நாங்கள் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி நிறைய கரியர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க அரியர் இருந்தாலும் கரியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கம்பெனிஸ்லாம் ஏன் ஃப்ரீலான்சிங்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஈஸியாக சொல்லணும்னா கம்பெனிக்கு தேவை ஒர்க், எம்ப்ளாயருக்கு தேவை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதுக்கேற்ற சேலரி. இப்போது ஃப்ரீலான்சிங்னால இப்போ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயரை ஹையர் பண்ணால் இன்சூரன்ஸ், ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஆனால் இதுவே வந்து ஃப்ரீலான்சிங்க்கு அப்ளிகபிள் ஆகாது. இதுவும் ஒரு ரீசன் ஏன் கம்பெனிஸ்லாம் வந்து ஃப்ரீலான்சிங்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு. டிஃபைன் யூ கோல். நீங்கள் ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. முதலாவதாக நீங்கள் ஒரு டே டைம் ஜாப் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபினான்ஷியல் ஹைக் தேவை, எனக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீலான்சிங்கை கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவதாக எனக்கு இந்த 9 to 5 ஜாப்லாம் பிடிக்காது, இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீலான்சிங்கை கன்சிடர் பண்ணலாம். மூணாவதாக நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணால் நீங்கள் ஒரே கம்பெனி கூட தான் ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்ஸ்போஜர் அண்ட் கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஃப்யூச்சரில் நீங்களே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் மூலமாக நீங்கள் அக்வயர் பண்ண ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைண்ட் அ ப்ராஃபிட்டபிள் நீஷ். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதில் வந்து குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் பண்ணுற அதே ஒர்க்கை வந்து கம்மியான ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் வந்து உங்களோட ப்ரைஸிங்கை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் குட் குவாலிட்டி அவுட்புட் நீங்கள் வந்து டெலிவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற கிளைண்ட்ஸ் உங்களை தேடி வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர்னால் இதே ஃபீல்டில் உங்களை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்னும் சாஃப்ட்வேர்லாம் புரிஞ்ச டிசைனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களே இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரைஸிங்கை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸிங் செட் பண்ணி நீங்கள் அதிலே கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஐடென்டிஃபை யுவர் டார்கெட் கிளைண்ட்ஸ். நம்ம போன பாயிண்ட்டில் நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த ப்ராஃபிட்ஸ் நம்ம யார்கிட்டேருந்து வாங்குகிறோம்? கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து. ஸோ நீங்கள் பேசிக்காக உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளைண்ட்ஸை டார்கெட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு நல்ல அவுட்புட் நீங்கள் வந்து கொடுத்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்து பில்ட் பண்ணிங்கன்னா அதே கிளைண்ட் வந்து உங்களை பல பேருக்கு ரிஃபர் பண்ணி இதுவே வந்து உங்களோட ரெப்புடேஷனோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரீலான்சிங்லேயே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியான டைமில் நீங்கள் வந்து ஒரு குட் குவாலிட்டி அவுட்புட்டை நீங்கள் வந்து டெலிவர் பண்ணணும். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டைமை நீங்கள் ஒழுங்காக மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் கிளைண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண இந்த 3 கேள்வியை நீங்கள் வந்து உங்களே கேட்டுக்கோங்க. முதலாவதாக நான் பண்ணுற ஒர்க் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு வேல்யூ ஆட் பண்ணுமா? ரெண்டாவதாக நான் சார்ஜ் பண்ணுற ப்ரைஸ் வந்து அந்த பிஸ்னஸால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? மூணாவதாக அந்த பிஸ்னஸோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்னோட ஒர்க் வந்து ரீச் ஆகுமா? செட் அ ஸ்ட்ராட்டஜிக் ப்ரைஸ் ஃபார் யுவர் சர்வீசஸ். இப்போ நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். உங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் யார் யார், அவங்க எந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் பண்ணுற ஒர்க், நீங்கள் கொடுக்குற குவாலிட்டியான அவுட்புட் அண்ட் நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் அதே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். பில்ட் அ ஹை குவாலிட்டி போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோனா என்ன? ஒரு கிளைண்ட்டுக்கு உங்களோட ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மீடியம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இல்லை நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கூட உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டி கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அவங்க முதல்ல உங்கள் போர்ட்ஃபோலியோவை தான் கேட்பாங்க. நீங்கள் என்னென்ன கிளைண்ட்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன, நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுவீங்கன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்கள் போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தாட்ஃபுல்லி சூஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி உங்கள் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட டார்கெட் கிளைண்ட்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸ் யாருன்னு அப்படின்னு உங்களுக்கு டிசைட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்க போகிற ரெவ்யூ தான் வந்து இட்ஸ் கோன் மேக் ஆர் பிரேக் யோர் கரியர். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். லேர்ன் ஹவு டு பிட்ச் யுவர் செல்ஃப். இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிவிட்டு உங்களோட டார்கெட் கிளைண்ட் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் யூ நீட் டு நோ ஹவு டு மார்க்கெட் யுவர் செல்ஃப். இதுக்கு உங்களோட கன்வின்சிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கிளைண்ட் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்னால் இது பண்ண முடியும், இதுக்கு மேலேயும் நல்லா சூப்பராக பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். டோன்ட் மிக்ஸ் யுவர் டே ஜாப் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் யுவர் ஃப்ரீலான்ஸ் ப்ரியாரிட்டிஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு ஜாப் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஏன் ஃப்ரீலான்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம். நீங்கள் உங்களோட டே ஜாப் பண்ணுறப்போவே நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா உங்களோட 2 வேலையும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங்க்கு நீங்கள் தனி டைம் அலாட் பண்ணி நீங்கள் அப்போ ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் குவாலிட்டியும் குட்டாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ரீலான்சர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு வந்து இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதே மாதிரி கரியர் டிப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அரியர் இருந்தாலும் கரியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கரியர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஸ்டூடெண்ட் லோன் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? மறக்காமல் அடுத்த டியூஸ்டே, அதாவது 21st அரியர் இருந்தாலும் கரியர் சேனலை பாருங்கள்.